1968 எம்ஜிஆர் நடிப்பில் கே.யு. சங்கர் இயக்கிய படம் குடியிருந்த கோயில். எம்.எஸ். விஸ்வநாதன் இசை அமைத்துள்ளார். ஜெயலலிதா, எல்லூர் விஜயலட்சுமி, நம்பியார் உள்பட பலர் நடித்துள்ளனர். குடியிருந்த கோயில் படத்தில் பல்வேறு சிறப்பான அம்சங்கள் உள்ளன. இந்த படத்திற்கு அந்த காலத்திலேயே ரசிகர்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு இருந்தது. இப்போது இந்த படத்தில் நாம் கவனிக்க மறந்த சில விஷயங்களைப் பற்றி பார்ப்போம். படத்தில் டைட்டில் கார்டில் முதலில் ஜெயலலிதாவின் பெயர்தான் வரும். அதன் பிறகு புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்று எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்ததை வித்தியாசமான டைட்டில் கார்டாக போட்டு அசத்தியிருப்பார்கள். ஓபனிங் சீனே எம்ஜிஆர் ஓட்டை பிரித்தபடி குதிப்பதுதான். தொடர்ந்து பைட். அப்படி ஒரு புதுமையான காட்சி அந்த படத்தில் வந்தது. படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பையனின் பெயர் சேகர். இவர் இளவயது எம்ஜிஆராக நடித்தார். கவிஞர் புலமைப்பித்தன் முதலாக பாடல் எழுதியது இந்த படத்தில்தான். நான் யார் என்ற அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. ஆடலுடன் பாடலைக் கேட்டு என்ற பாடலில் பாந்திரா நடனம் இடம்பெற்றது. அந்த வகையில் பாந்திரா நடனம் இடம்பெற்ற முதல் தமிழ் படம் இதுதான். இந்த பாடலுக்காக 1 மாதம் எம்ஜிஆர் நடனப் பயிற்சி பெற்றாராம். பாடலில் விஜயலட்சுமியுடன் சேர்ந்து பம்பரம் போல சுழன்று ஆடி அசத்தி விடுவார். படத்தில் வரும் துள்ளுவதோ இளமை பாடல் கல்லூரி விழாக்களில் தவறாமல் இடம்பெற்றது. இஸ்லாமிய பெண் கவிஞர் ரோஷானரா பேகம்தான் குங்குமப் பொட்டின் மங்களம் பாடலை எழுதினார். அப்போது சிவாஜி 3 வேடம் போட்டு பிரபலமானார். எம்ஜிஆர் 2 வேடங்களை ஏற்று பல படங்களில் பிரபலமானார். இந்த படம் வெளியான போது சென்னையில் மட்டுமே 9 லட்சத்துக்கும் மேல் வசூல் செய்ததாம். 20 திரையரங்குகளில் 50 நாள்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த படம். இது இந்தியில் சுமார் ஹிட் அடித்த சைனா டவுன் படத்தின் ரீமேக் தான். ஆனாலும் தமிழில் கே.யு. சங்கர் சிறப்பாக இயக்கி மாபெரும் ஹிட்டாக்கியுள்ளார். இனிமையான பாடல்கள், சண்டை காட்சிகள் என ரசிகர்களின் மனதில் நீங்கா இடத்தைப் பெற்றது குடியிருந்த கோயில். படத்தில் இடம்பெற்ற உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் என்ற பாடலை தமிழில் டி.எம்.எஸ். பாடியிருந்தார்.